சார் அப்புறம் இன்னொன்னு, நான் ஆக்சுவலா நேத்தே பேசணும்னு நினைச்சேன். பட் இது பேச முடியல. நேத்தி ஜெஃப்ரியோட எக்ஸிட் வந்து ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ஜெஃப்ரி அவனுக்கே தேடிக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. அவன் வந்து ப்ராப்ளி ஐ தாட் அந்த எப்போ ஏஞ்சல் டெவில் டாஸ்க் ஆரம்பிச்சதோ அந்த வீக்ல இருந்தே வந்து ஜெஃப்ரியோட கேம் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ம். ட்ராக். ஹி லாஸ் த ஸ்பேஸ். பட் ஆக்சுவலா வந்து வந்த அப்டேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வாஸ் சப்போஸ் டு பி, நீங்க இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லலாம் சார், இல்லைன்னா ம். ஸ்கிப் பண்ணிடலாம். ஜெஃப்ரி வந்து இன்னைக்கு எலிமினேட் ஆக வேண்டிய கண்டஸ்டன், அதாவது சண்டே எபிசோட் எலிமினேட் ஆக வேண்டிய கண்டஸ்டன் சாட்டர்டே எலிமினேட் பண்ணிட்டாங்க ஃபார் சம் ரீசன். அது என்ன ஆக்சுவலா அந்த மாதிரி என்னைய பொறுத்த சுச்சுவேஷன்ஸ் டெசிஷன் எடுப்பாங்களா சார்? எடுப்பாங்க. நான் உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு ஃபேக்ட். நான் எப்ப எலிமினேஷனுக்கு ஃபைனலைஸ் ஆனேன்னு தெரியுமா? சாட்டர்டே அன்னைக்கு சண்டேக்கு ஃபைனலைஸ் ஆறேன். அதாவது அன்னைக்கு டேல தான் நான் ஃபைனலைஸ் ஆறேன். அது வரைக்கும் எனக்கு பதில் போக இருந்தது யாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு. அதை நம்ம பேச வேண்டாம். ஓகே. அது எடுப்பாங்க. அது ஆக்சுவலா அந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க. அண்ட் as you said, ஜெஃப்ரி was not actually an actual option for the day. அவங்க வந்து ஜெஃப்ரியும் ஆட் பண்ணதுதான் அங்க கேமே. ஜெஃப்ரி டிடி ஆடலாமா வேணாமான்றது தான் டிஸ்கஷன் வாஸ் ஹெவி. ஓகே. தூக்கிட்டாங்க. பட் இல்ல சார், ஆனா மேபி டபுள் எவிக்ஷன் வரைச்சு இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து டிடிஎஃப் இருந்தாலுமே நாமினேஷன் ஒண்ணு இருக்கும். டிடிஎஃப் வின் பண்றவங்க ஒருவேளை லீஸ்ட் ஓட்ஸ் இருந்தா அவங்க ஆப்வியஸா எவிக்ட் ஆவாங்கல்ல ஆனா சார்? ஆப்வியஸா அது ஆனா அடுத்து. நீங்க கேம் ப்ரோக்ரசிவா ஒருத்தன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறவனோட ஓட்டு வந்து கண்டிப்பா இம்பேலன்ஸ் ஆகும். அந்த ஒரு கிராஃப் இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு பிளேயர் இருக்கானே அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ் ப்ராபபிலிட்டியில தானே இப்ப ஜெஃப்ரியோ இல்ல அன்ஷிதாவோ எல்லாம் சூஸ் பண்ண முடியுது. ஏன் மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து விஷால சூஸ் பண்ணிருக்கலாமே? ரைட். பட் எனக்கு என்னமோ விஷால், அருண் இவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க டவுட்டே வேணாம். அப்படின்ற மாதிரி தோணுது டவுட்டே டிடிஎஃப் வேணாம். மூலமா. நீங்க கடைசி இப்படி சொல்றேன் பிரதர். இப்படி வருவோம். தீபக், ஜாக்லின், விஷால், அருண், தீபக், ஜாக்லின், விஷால், அருண், அன்ஷித், பவித்ரா, பவித்ரா. அன்ஷிதா, பவித்ரா, அன்ஷிதா, அவ்வளவுதான். இந்த ஆப்ஷனை தவிர ரயன், ராணவ், ஜெஃப்ரி, முத்து இவங்க 4 பேர் மட்டும்தான் நான் டிவி ப்ராடக்ட். சரிங்களா? மஞ்சரி இவங்க 5 பேர் தான் வந்து நான் டிவி, ஐ மீன் ஹோம் ப்ராடக்ட்ஸ் இல்லாதவங்க. இப்ப இந்த 5 பேர்ல ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா வெளில தூக்கிட்டாங்க. ஒரு டிவி ப்ராடக்ட், ஒரு நான் டிவி ப்ராடக்ட் வெளில தூக்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப நான் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து 4ல 3 தான் இருக்கு. முத்து, ராணவ், ரயான். சரிங்களா? சார் ரயான் டிவி ப்ராடக்ட் சார். அவங்களோட அவங்களோட என்ன இதுல இருக்கான்? இது அந்த சீரியல்ல அவர் தான் வில்லன், அந்த தமிழும் சரஸ்வதியும் இல்ல. ஓ ஐ எம் வெரி சாரி. அப்போ தீபக் ஹீரோ, ரயான் வில்லன். அப்போ ஓகே. அதானா? அப்ப 100% நான் இது தெரியாம தான் என் ப்ரெடிக்ஷன்ல அவனை டிடிஎஃப்ல வச்சேன். அப்ப 100% அவன் தான் அவனுக்கு தான் அங்க போகும் ஃபேவரா. அன்டவுட்டட்லி. ஸோ எனிவேஸ், ஸோ இந்த ஆங்கிள் படி இப்ப பாத்தீங்கன்னா டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து 7 பேர் இருக்காங்களா? 6 or 7? தீபக், ஜாக்லின். சார் நீங்க அவங்கள கவுண்ட் பண்றதோட நான் டிவி ப்ராடக்ட்ஸ் ஒரு லிஸ்ட் சார். அது ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கு. கரெக்ட். முத்து, மஞ்சரி, ராணவ் இவங்க 3 பேரும் டிவி ப்ராடக்ட் கிடையாது. தான் இது. இந்த முத்து, மஞ்சரி, ராணவ்ல முத்து வந்து டிக்கெட் டு ஃபினாலேன்ற நீடே இல்லாத பிளேயர். ஸோ மஞ்சரி, ராணவ் இந்த 2 பேர் எனக்கு தெரிஞ்சு 100% ஓட்டு பேங்கிங் சரியில்லைன்ற ஆங்கிள் வெளியில போகணும். அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸ் எடுக்கிறது ஒன் ஆஃப் த டிவி ப்ராடக்டா இருக்கணும். நான் பாக்ஸ் எடுக்கிறது மஞ்சரி எடுப்பாங்க. என் கெஸ் 2 பேர் மேல தான் இருக்கு. ஒன்னு மஞ்சரி இல்ல பவித்ரா. இது 2 இல்லனா விஷால் தான். டிடிஎஃப் ஜெயிக்கலாம், விஷால் வெளிய போயிடுவார் சார் அந்த வாரம். டிடிஎஃப் ஜெயிக்கிறதா விஷால் வெளிய போயிடுவாரு. இஃப் இன் கேஸ் ரயான் வின் பண்ணாருன்னா அந்த ஓட்ல வந்து லிஸ்ட்ல வர்றது விஷாலா தான் இருப்பாரு. இந்த வாரம் 100% விஷால் வெளிய போயிடுவாங்க. அன்லெஸ் டிடிஎஃப் ஜெயிக்கலனா. எஸ் சார். சார் டிடிஎஃப்மே எனக்கு வந்து ஒரு தாட் வந்து இவங்க 3 பேர் தான் சார். தீபக், மஞ்சரி, ரயான்
ஏன்னா வந்து ஈஸிலி புஷ் தெம் ஃபார் எனக்கு ஃபைனல்ஸ். அது தீபக் ரயன் மேல அப்படிதான் மட்டும்தான். யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சரிக்கு அதாவது இதுல ஒரு கிளட்ச் இருக்கு பாலாஜி. குரூப்பிசம் சப்போர்ட் தேவைப்படும். மஞ்சரிக்கு சப்போர்ட்டு இப்ப எப்படின்னா ரயனை ஒரு நான் ஃபைட்டிங் பர்சனை உள்ள கொண்டு வர்றதுக்காக ரயனை கொண்டு வருவாங்க. மஞ்சரிக்கு கொண்டு வர்றதுக்கு பதில் ரயனை கொண்டு வருவாங்கன்றது தீபக்கோட காலா மாறும். அது ஒரு பாயிண்ட்ல எப்படி மாறும்னா தீபக்கு அருண் சார் தீபக்கு முத்து இவங்க ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பேர் ஜாக்லின் இவங்க 4 பேர் ஆடுற மாதிரியான கேம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 3 பேரோட மெஜாரிட்டி வந்து ரயனுக்கு போகும். அந்த விஷ்ணு இல்லைன்னா விஷ்ணு எல்லாம் போன தடவை டிடிஎஃப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தினேஷும் மணியும் ரவீனாவும் வந்து கேமை மாத்திருந்தாங்கன்னா மாறி இருக்கும். சௌந்தர்யா விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லையா? ஆஹா, சௌந்தர்யா வந்து இட்ஸ் லைக் ஐ மீன் ஹோம் ப்ராடக்ட் கிடையாது. பட் நோன் ஃபார் அதான் நீங்க சொல்லல, அதனால தான் கேக்குறேன். சொல்லல, அது நோன் ப்ராடக்ட் கிடையாது. மறந்துட்டேன். ஆஹா இதுல இந்த மாதிரி வெப் சீரிஸ்ல இதுலலாம் இருந்தாங்களே தவிர ஹோம் ப்ராடக்ட் ஒரே வில்லேஜ் டு விழாவா அது ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சார் ஆனா வந்து லான்ச்னு பாத்தீங்கன்னா அதுல ராணுவ தவிர மிச்சவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவியோட லான்ச் தான் சார். அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க தான். முத்து மஞ்சரி எல்லாருமே. ஆமா, கம்ப்ளீட்டா விஜய் டிவியோடைய சாயலே இல்ல அப்படின்னு பார்த்தா ஜெஃப்ரி. ஆமா, ஜெஃப்ரி மட்டும் தான் இருக்கா. மிச்சவங்க எல்லாருமே ராணவ், ஜெஃப்ரி, ராணவ் கரெக்ட். இவங்ககிட்டலாம் விஜய் டிவி தான் இருக்கு. ராணுவ அதுக்கு மேல ஒண்ணு இருக்குல்ல சார். அவன் கிட்டக்க மட்டும்தாங்க அந்த பவர் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த கை சரியில்லை, டிக்கெட்டு ஃபினாலே எல்லாம் ஆடாம ஒழுங்கு மரியாதையா நல்ல பிள்ளையா அவனை இந்த வாரமே கை சரியில்லைன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். அவங்க அடுத்த வாரம் பர்பஸை வைக்கிறதே வந்து அவங்க அந்த சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட்ன்ற மாதிரி கடைசியா ஒரு சொற்ப ஓட்டுகள்ல ஒருத்தனை வெளில எடுக்கணும் அப்படின்னு அது வரைக்கும் ராணுவ மெயின்டைன் பண்றாங்க. நீங்க வேற அவங்களுக்குன்னு ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்து டைட்டில் வின்னர் ராணவன்னு போட்டு ஸ்பேஸ் நடத்துறாங்க. அமைதியா இருங்க சார். வேற யாராச்சும் காப்பாத்துறதுக்கு அந்த குரூப்குள்ள போனேன். நான் பேசுறத அதுவே கட் பண்ணி எடிட்டிங்ல தனி ட்ராக்கா ஓடுது. நடத்துங்க. சரி ப்ரோ, நீங்க அந்த ஸ்பேஸ்க்கு போனீங்கன்னா நீங்களே நம்பிடுவீங்க. நான் நம்பிட்டேன். நம்ம நம்பிதான் ஆகணும். எல்லாம் விட மாட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க உள்ள. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எப்படி ராணுவ இருக்காரு, ராணுவ உள்ள எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி வெளியும் இருக்கிறாங்க. எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எப்படி அந்த சிங்க் ஒரே மாதிரியே இருக்கு, ஒரே மாதிரியே இருக்கிறாங்க. அப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ராணுவையும் ரசிக்கிறாங்கன்னா அப்ப ராணுவ மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க போல. நான் அந்த பார்வையை வந்து ஓகே இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க போல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு வேலை நீங்க அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு இடம் நான் சொல்றேன். அவன் ஒரு ஹார்ம்லெஸ்ஸான கேரக்டர். அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஹார்ம்லெஸ்ஸான கேரக்டர் கிடைக்கிறது கஷ்டம். எப்பவும் வன்மம், எப்பவும் அடுத்தவன் கூடிய எப்படி கெடுக்கிறது. ராணவ் சத்யா கிட்ட அந்த ஹியூமர்னஸ் இல்ல, ராணவ்கிட்ட இருக்கு. ராணவ்கிட்ட இருக்கு, அவ்வளவுதான் நான் வித்தியாசமா பாக்குறேன். இந்த மாதிரி ஹார்ம்லெஸ் கேரக்டர் எல்லாம் ரொம்ப அபூர்வம். உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு எப்படி சொல்றது, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கலையோ அவங்களால மற்றவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, டிஸ்ட்ரக்டிவும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி இவன் வந்து ஒரு படி சத்யாவோட கூட, அதாவது அட்லீஸ்ட் he is making people to watch him. அது வந்து சார் அப்ப சாமி சார் சாமி வந்து இட்ஸ் நேஷன்ஸ் பிரைட். நேஷன்ஸ் பிரைடுங்க. இந்த தேசத்துக்கே முக்கியமான ஒருத்தர். என்னக்கே இல்ல ரவி சார், நான் என்ன நினைக்கிறேன், விஷாலுக்கு எல்லாம் ஃபேன் இருக்கும் போது அவனுக்கு இருக்கலாம் சார், தப்பே இல்லை. ஆமா ட்ரூ. அப்படி பார்த்தா அவன் தங்கம், உண்மையிலேயே தங்கம் தான் அவன். இல்ல ரவி சார், எனக்கு டவுட், நீங்க எதுக்கு ராணுவ டாப் 5ல கொண்டு வர மாட்டேங்கிறீங்க சார்? நான் கொண்டு வேற வரணுமா? இது என்னங்க அநியாயமா இருக்கு. இல்ல சார், இல்ல நான் வந்து எப்படி நீங்க இல்ல எனக்கு ப்ரீ ஸ்டாஸ்க்ல கொடுத்த அந்த ஒரு மாதிரியான அந்த நீங்க சொன்ன அந்த கவுண்ட் ப்ரிவிலேஜ்
அப்படிலாம் அவங்க அப்பா பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் அப்படிதான் தோணுது. எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாரோன்னு தான் தோணுது. ஆஹ் எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றீங்களா? ரிலேட்டட் பர்த்டேவே கொண்டாடினாங்க, டாப் 5 எடுத்துட்டு வந்துட மாட்டாங்களான்னு கேக்குறாங்க சார். பாஸ் நீங்க இருந்தாலும் ரொம்ப டூ மச் பாஸ். நீங்க அதுக்காக நீங்க ராணுவம் வருவான்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த சேனலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு நான் சொன்னா இப்பெல்லாம் நீங்க நம்புறதுக்கு தயாரா இல்லை. அதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதுக்கு இந்த கேமுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அதுக்காக இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க சார் அந்த சேனல் பண்ற வேலை அப்படி சார். அதான் இந்த கடைசியா இந்த லவ் ப்ரொபோசல் வச்சு நீங்க ஏதோ ஒரு முடிவு வரீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்போது அப்படி நடக்க கூடாதான்னு அப்படி கிடையாது. இது அப்படி நீங்க பார்க்க கூடாது சார். ஒருவேளை வந்துட்டா என்ன சார் பண்ணலாம்? ஒருவேளை இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவன் டைட்டில் வின்னர்னு சொல்ல வரீங்களா, இல்ல என்ன ஆங்கிள் சொல்ல வரீங்க நீங்க? டாப் 5 பாஸ் இதெல்லாம் பாலாஜி இதை கேக்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா படலையா? இல்ல சார், ரவி சார், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறீங்கல்ல, நான் ஸ்டேஜுக்கே நான் நினைக்கிறேன்னு நான் சொல்றேன். நான் வந்து அவன் வரக்கூடாதுன்னு நினைச்சு பேசல, முதல்ல அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆனா வரணும்ன்றதுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இப்ப செய்யறது போதும் நீங்க முடிவு பண்றீங்க பாருங்க, அதுக்கு தாங்க பேசுறேன். அவர் கணக்குல மூச்சு திணற பேசுறது கூட தப்பு இல்லைங்க. ஆனா அவனை நீங்க அண்டர் வாட் கேட்டகரி மை கை இஸ் நாட் தேர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீ மறுபடியும் சொல்றேன், இந்த தடவை உண்மையான டாக்டர் போய் அவன் கையை கரகரன்னு அறுத்துருவாங்க. சார் ஹோஸ்ட் பேக் பண்ணா சார் பண்றது? ஹோஸ்ட் பேக் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு தீபக்க பேக் பண்ணுவாங்க. தீபக்க டைட்டில் கொடுக்கறதுக்கோ இல்ல தீபக்கு செகண்ட் கொடுக்கறதுக்கோ வேணா ஹோஸ்ட் பேக் பண்ணுவாங்களே தவிர ராணவ் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஜாக்லின் சார் அவர் உள்ள வந்தது அவங்க உள்ள வந்ததுக்கு நிறைய இன்டர்ன்ஸ் இருக்காங்க சரிங்களா. பட் ஆனா அந்த டாப் 5க்கான அந்த தகுதியெல்லாம் டப்புன்னு ராணுவ தூக்கி கொடுத்துட மாட்டாங்க சார். நான் சௌந்தர்யா வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கேன். நானுமே அதை யோசிக்கிறேன் சார். எனக்கு தெரியல, பட் அவங்க ஃபேன்ஸ் வந்து எந்த ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்க? நான் இவங்க கிட்ட நான் அபி கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், எனக்கு வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லா தெரியுது. மேபி அந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷனோ அந்த இதுல வந்து கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு முத்து சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட் சார். நீங்க தாண்டி ஒரு பாலாஜி அதை நீங்க ஒரு 4 வாரமா சொல்லிட்டு இருக்கீங்க. முத்து வந்து 13 வாரமா சொல்லிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா, இது அவங்க பிளேயர்ஸ்க்கே தெரிஞ்சும் அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேண்டம்க்கு அவங்க டைட்டில் வின்னர் ஆகணும்ன்ற பாயிண்ட்ல தான் பேசுவாங்க. கேம் முனைப்பு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இன்னைக்கு சொல்லும் போது சொன்னதுதான், மஞ்சிரிக்கு பண்ண முடியாதது சௌந்தர்யாக்கு ஆக்சுவலா அங்க ஏற்படுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிம்பம் எங்க உடையும்னா, இந்த ஓட் பேங்கிங்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஓட் பேங்கிங்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்கிங்கோட ரேட்டிங்ல இந்த பிளேயர்ஸ்ல மஞ்சிரி வெளில வர்றதுக்கான ஸ்கோப்பும் அது 5th ஒருவேளை வந்தால் அந்த 5th அது அப்படி இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இட்ஸ் டஃப் டாஸ்க். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் வந்து சௌந்தர்யா வந்து பாயிண்ட்லெஸ். அதை யோசிச்சு பாக்குறதே வேஸ்ட் சார். இதை நான் எப்படி சொல்றேன் சார், ஆனா பாலாஜி ஒரே பாயிண்ட் இதை இப்படி இதை சொல்லிடுறேன் சார் பாலாஜி. ஆக்சுவலா அவங்க ஃபேண்டம் போடுற உழைப்புல 10% சௌந்தர்யா போட்டா போதும் சார் அந்த டாப் 3 குள்ள. கரெக்டா, இது செம்ம பாயிண்ட். ஃபேண்டமோட 10% 10% சார். அங்கதான் சார் எனக்கு ஒரு சின்ன தாட். நான் வந்து ஆக்சுவலா சௌந்தர்யா போயிடுவாங்கன்னு ஒரு சான்ஸ் ஸ்டாண்ட் எடுத்தாலுமே எனக்கு வந்து இவங்க முத்துவோ இல்ல சௌந்தர்யாவோ இல்ல ஜாக்லினோ எதுவும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிக்ரெட் பண்ற மாதிரி ஒரு டெசிஷனை எடுத்துடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இப்ப நீங்க அந்த டாப் 3 ஓட் பேங்க் தீபக்கு கம்பேர் பண்ணும்போது கூட சௌந்தர்யாவோட ஓட் பேங்க் நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து அந்த லாஸ்ட் வீக் இல்லாம எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் குட் ஈவன் சேஞ்ச் தி ரிசல்ட் ஆஃப் தி என்டையர் ஷோ. இத்தனை நாள் போட்ட உழைப்பு வந்து அப்படியே மாத்தறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வெரி ட்ரூ. ஆனா மேட்டர் என்னன்னா, அவங்க ப்ரோக்ரெசிவ் ஆஃப் திஸ் வீக்ல வந்து ஒரு பயங்கரமான பிளானிங் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்நேரத்துக்கு R&D டீமும் ஹோஸ்ட் டீமும் மேக்கர்ஸும் என்ன பிளான் வச்சிருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஃபிக்சர்ஸ்ல 2 பேரை முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க.
அந்த 2 பேர் வரணும்னா அதை விட ரொம்ப முக்கியம் யாரை கழிச்சு கட்டணுமோ அவங்க என்ன வீக் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல யார் வீக் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல இன்டரப்டிவா இருப்பாங்கன்றத வந்து செக்லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் ஜெஃப்ரி அன்ஷிதாவை இன்னைக்கு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலேயும் இந்த வார எலிமினேஷனும் ஃபாலோடு பை பெட்டியும் இந்த 3க்கு ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. அந்த 3 கால்குலேஷன்ல எனக்கு தெரிஞ்சு அதிக இன்ஃப்ளூயன்ஸ் சௌந்தர்யாவே அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு இனிமேல் ஒரு டீம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இன்னொரு டீம் எப்படி வேலை பார்க்க ஆரம்பிக்கும்னா சௌந்தர்யாவுக்கு பேட் நேம் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு எப்படி கொண்டு வரலான்றத ஒரு கேம், அதாவது இப்போ 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 நடந்த நிகழ்வை வச்சு எல்லாமே தப்பா போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னொரு இம்பாக்ட் எப்படி ஆக ஆரம்பிக்கும்னா இப்ப ஜெயிச்சு வெற்றிக்கு முனைப்பா நிற்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இவங்களுக்குள்ள ஆட போற கேம்ல வந்து கொஞ்சம் ஒரு டஃப்னஸ் வரும் இந்த டிடிஎஃப்ல. அது ஒரு முனைப்புல போக ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு கம்பல்சிவ்ல ஒருத்தருடைய கிராஃப் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஆகுற அதை என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அதை எம்பசைஸ் பண்ணி ஹோஸ்டுக்கு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அவங்க நினைக்கிற பிளேயரை வந்து இது பண்ணி, ஏன்னா முத்துவை இப்ப வின்னர் டைட்டில் இருந்து மாத்தினா அது ஒரு பெரிய நாய்ஸ் ஆகும்னு முத்துவை தொடவே மாட்டாங்க. முத்துவை தூக்கி இப்ப இன்னொரு பிளேயரை வந்து வின்னிங் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அந்த டெசிஷன் எடுக்கவே மாட்டாங்க. அது பிரதீப் மோடி ஆயிட்டான் சார். ஆக்சுவலா என்ன கேட்ட ஒரு ஸ்டாண்ட் பிரதீப்பை விட ஃப்ரெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரான் அவனோட கேமை. சரிங்களா, பிரதீப்புக்காவது ஒரு 3 வாரம் எடுத்துச்சு. இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அந்த இம்பாக்ட் இருக்கு. என்னன்னா இந்த இம்பாக்ட்னஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸா மாத்தணும் அப்படின்னா the way how they are supporting தீபக் ரொம்ப கம்போஸ்டா கம்ஃபர்ட்டா எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாம அவன் பயந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவன் பயப்படாம அவனை பேம்பர்டா கூட்டு போற விதத்தை பார்க்கும் பொழுது ப்ராபப்ளி லார்ஜ் ஸ்பேஸ் வந்து தீபக் வந்து ஜாக்லின் ரீப்ளேஸ் பண்றாரோ அப்படின்ற அந்த ஒரு தாட்டு தான் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஜாக்லின் தேர்ட் போய் தீபக் செகண்ட் வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் போகுமோ? ஏன்னா இதுதான் இப்போதைய பிக்சர்ஸ். இந்த 3 வந்து ஒன்னு இந்த ஆர்டர் வந்து முத்து ஜாக்லின் தீபக், இல்ல முத்து தீபக் ஜாக்லின், இந்த 3 ஆங்கிள் இருக்கும். இந்த 3 டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வர ஆப்ஷன் அப்படின்றது தான் இப்போ நீங்க சொல்ற அப்படி நீங்க ஒரு பிரேக் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 3க்குள்ள கொண்டு வர்றதுன்றது 99 இல்ல சார், 100% பாசிபிள் இல்ல. அதுலயும் டைட்டில் வின்னிங் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் சௌந்தர்யா வந்து டைட்டில் கூட இல்ல 1 and 2வே 100% பாசிபிள் இல்ல. மோகன் அடிக்கடி வராங்க வெளியே போயிடுறாங்க. ஆனா சீரியஸா சார் கன்சிஸ்டன்டா ஒரு 15% வச்சிருக்கா போல ராணவ். சௌந்தர்யா மட்டும் நான் ஒரு விஷயம் ஓப்பனா டிக்ளேர் பண்றேங்க. சௌந்தர்யாவை அப்படி சேனல் முன்னாடி கொண்டு வந்து நான் வந்து சௌந்தர்யாக்கு வந்து டைட்டில் கொடுக்குறேன், சௌந்தர்யாக்கு டைட்டில் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்றத பண்ணா ஹோஸ்டே வந்து அது ஒத்துக்க மாட்டார். ஏன்னா இன்ஃபேக்ட் ஹோஸ்டுக்கு ஒரு 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 இன்டர்ஃபியரிங்கான ஒரு பாயிண்ட் எங்க வரும்னா நீங்க ஓட்டுல வந்து முத்துவை தாண்டி அடிச்சு சௌந்தர்யாக்கு விழுகிற அளவுக்கு அந்த ஓட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுதான் அதான் ஒரு பாயிண்ட். அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த தான் வந்து மேபி நம்மளாலையும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்க முடியும். பட் ஐம் சேயிங் தட் அந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கும். ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி மீறி சௌந்தர்யா அடிச்சா ஐ வில் ஸ்டாப் டூயிங் த ரிவ்யூன்னு பண்றதே நிறுத்திட்டு போயிடுறேன் சார். நான் வந்து சொல்றது அடிக்கிறத பத்தியே சொல்ல சார், டைட்டில் அடிக்கிறத பத்தியே சொல்ல சார். நான் என்னோட இது வந்து அந்த டாப் 5 ஃபினாலே ஸ்டேஜ் இருக்குல்ல சார், அதுல வந்து சௌந்தர்யாவை கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்கு 5க்குள்ள கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் நடக்கும். அது 100% நடக்கும். அந்த நான் நினைச்சிட்டு இருக்கிறது அந்த 4க்கு வந்து ஃபிட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ சௌந்தர்யாவை வந்து ஃபினாலே வீக்குக்கு முன்னாடி எவிக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேமோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இங்க ஆக்சுவலா வந்து அது சௌந்தர்யாவை வந்து அதுக்கு முன்னாடி வெளியில எடுக்கிறதுக்கான ஓட்டிங் சினாரியோஸ் வந்து அவ்வளவு ஃபேவரா இல்ல, அவளுக்கு ஃபேவரா தான் இருக்கு. 100% அது ஒரு மாதிரி மத்தவங்கள பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அவ கொஞ்சம் நம்பரிங்கா இருப்பா. ஆனா அவ பெட்டி எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேம் விளையாண்டானா தான் கேம் மாறிடும் சார். டைட்டில் வின்னர் ஒரு பேச்சுக்கு சார்
ஒரு கற்பனைக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா. டைட்டில் வின்னர்னு கப்பல் அடிச்சு சௌந்தர்யா பேர் வச்சு சௌந்தர்யா கிட்டே கொடுத்தா சௌந்தர்யாவே நம்பாது சார், வாங்காது. நான் என்ன பண்ண இப்ப நீங்க டைட்டில் வின்னர் கொடுக்குறீங்க? ஏன்னா அந்த பொண்ணோட மனநிலையே உள்ள அப்படிதான் இருக்கு. அது வந்து அதுவே அந்த பொண்ணுக்கே நிறைய டவுட் இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், இவங்க இவ்வளவு நாள் என்ன உள்ள வைக்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளவு கைத்தட்டு வருது. அது நிறைய சௌந்தர்யாக்கு இருக்கு சார் அந்த கேள்விகள். பட் அதை வெளி காமிச்சிக்காம அவங்க சரி ஓகே ஒரு விஷயம் நடக்குது, ஒரு மேஜிக் நடக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்களும் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போறாங்க. அதையும் மீறி டைட்டில் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஃபேண்டம் வேணா கப்பு வாங்கி அதுல சௌந்தர்யா பேர் அடிச்சு கொடுப்பாங்க சார். 100%. இனி எங்களுக்கு வின்னிங் முக்கியம் இல்ல. இல்ல சார், இல்ல நான் பாலாஜி சார்ட்ட தான் கேட்க விரும்புறேன். பாலாஜி சார், நீங்க சௌந்தர்யா வந்து நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்ல சௌந்தர்யா வந்து டாப் 5ல வரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது சொன்னீங்க. அப்படின்னா அந்த ஸ்லாட்டை நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? நான் வந்து மஞ்சரி தான் சார் யோசிக்கிறேன். மஞ்சரி ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஓட் பேங்க் இல்லையா சார்? நீங்க எப்படி நீங்க கான்பிடண்டா சொல்றீங்க? ஓட் பேங்கே இல்லாம நீங்க இல்ல அதான் சொல்றேன். ஒரு இப்போ நடுவுல ஒரு எவிக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யாவோ இல்ல வேற யாராவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் வெளில போறாங்க அப்படின்ற போது தென் அவங்களோட ஓட்டு இங்க வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். யாரோட ஓட்டு யாருக்காவது டிரான்ஸ்பர் ஆகும்ல, பட் ஆனா சௌந்தர்யாவை பிடிச்ச க்ரௌட் அந்த கிரிஞ்சி க்ரௌட் சொல்லலாம். அந்த டைப் ஆஃப் க்ரௌடுக்கு மஞ்சுரி மாதிரியான ஒரு வேல்யூபிள் சென்ஸ்ல பாயிண்ட் எடுத்துக்கிறவங்களோட மேட்ச் ஆகுமா? அவங்களுக்கு தான் கியூட்னு சொல்லி அப்படி போறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இப்போ வந்து சௌந்தர்யாவோட ஓட்ஸ் வந்து கண்டிப்பா ஜாக்லினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேவா? இப்போ நீங்க ஜென்ரலாவே ஒரு கோல்ட் வார் பிட்வீன் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ஃபேன்ஸ் போயிட்டு இருக்கு. உள்ள அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் அதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு வெளியில ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு கோல்ட் வார் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஓட்ஸை வந்து முத்துக்கும் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது யார் இருப்பாங்க? தீபக்கோ, மஞ்சரியோ இல்ல ரயான், இவங்க 3 பேர்ல. சோ இந்த ராணவ் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல். ராணவுக்கு ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ராணவுக்குலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மஞ்சரியோ ரயானுக்கு போலாம் ப்ரோ கன்ஃபார்ம். பாலாஜி மஞ்சரி தேர்டுக்கு கஷ்டம் பாலாஜி. என்னன்னா சும்மா ஒரு கால்குலேட்டிவா பார்த்தேன். வந்தது 30 daysல இருந்து, அதுல இருந்து 3 weeks took very precise time to make people believe. அதாவது மஞ்சரி வந்து ஒரு ஒரு நல்ல பிளேயர்னு காமிக்க, அதுக்கப்புறம் ஒத்துக்க வைக்க, அதுக்கப்புறம் கன்வின்சிங்கா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு கிரியேட் ஆகிற ஓட் பேங்கிங் வந்து இப்ப இருக்கிற அவைலபிள் காம்படிட்டிவ் பீப்புள் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள சேஸ் பண்ணி அடிக்கணும்னா சௌந்தர்யாவை சேஸ் பண்றது கஷ்டம், இவங்கள சேஸ் பண்றது கஷ்டம். யாரு? தீபக்கை சேஸ் பண்றது கஷ்டம், முத்துவை சேஸ் பண்றது இம்பாசிபிள், ஜாக்லினை சேஸ் பண்றது இம்பாசிபிள். இந்த 4 பேரை சேஸ் பண்ண முடியலன்னா மஞ்சரியால தேர்ட் பொசிஷன் வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் மஞ்சரிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற அளவுக்கு வெளியில வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டா வேணா ப்ராக்டிக்கலி பாசிபிள். அதுவும் முத்துவை தாண்டி மஞ்சரிக்காக ஒரு கன்வெர்ட்டிங் கிரௌடு வந்து வர்றது வந்து ப்ராக்டிக்கலா ஜாக்லினோ இல்ல மத்தவங்களோ யாராச்சும் ஒரு இப்ப ஜாக்லின் ஒரு பெட்டி எடுத்துட்டு வெளில வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாக்லின் பெட்டி எடுத்துட்டு வெளியில வந்ததுனால அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற முடியுமா, அப்படி மஞ்சரிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமான்னு கேட்டா அதோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. ஸோ மஞ்சரி தேர்ட் பொசிஷன் வர்றது ரொம்ப 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 சாத்தியக்கூட. அவங்க 5th வரணும்னாலே நான் புரிஞ்சுக்கிட்டது 5th வரணும்னாலே டிக்கெட் டு ஃபினாலே யாருன்னு தெரியறத பொறுத்துதான் இருக்கு. அது இல்லைன்னா மஞ்சரிக்கு ஓட் பேங்கிங் தான் இங்க இருக்கிற ஒரே லாஸ். சார் நான் சொல்றது வந்து தேர்டுக்கு சொல்லவே இல்லை சார். நான் சொல்றது வந்து அந்த டாப் 5க்கு தான் சார் சொல்றேன். இல்ல அந்த டாப் தேர்ட்ல நீங்க தேர்ட் யார் வருவான்னு கேட்டப்போ மஞ்சரிக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஓ தேர்ட் சொல்றீங்களா? தேர்ட் இல்ல சார். தேர்ட் வந்து என்னோட இதுல வந்து டாப் 3ல வந்து கண்டிப்பா முத்து, ஜாக்லின் அண்ட் தீபக் இவங்க தான் சார். இவங்க 3 தான் மாத்தி வரதுக்கான வாய்ப்பு. நான் சொல்றது டாப் 5க்கு சொல்றேன் நான். ஓகே 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 நான் 5th நினைக்கிறேன் மஞ்சரியா. அதுவும் ஆன ஹை ப்ராபபிலிட்டி. இப்போ ஒருத்தர் சொன்னார்ல ராணவ் மாதிரியோ இல்ல ஒரு சில டிக்கெட் மாதிரியோ 4th சௌந்தர்யாக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. அது எங்க கிராஷ் ஆகலன்றதுதான் மேட்டர் சார். ஆனா வந்து ஒரு ஹை சான்ஸ் வந்து ஒன் ஆஃப் த வைல்ட் கார்டு வந்து அந்த டாப் 5ல வரதுக்கு. அது ரயான் டிடிஎஃப் வின் பண்றாரா இல்ல ராணவ் இல்ல மஞ்சரியான்றது தெரியல. நீங்க ஓட்டு பாக்குறீங்களா? உங்களுக்கு தோணலையா ராணவ் டார்க் ஆர்ட் ஒண்ணுமே பண்ணாம உள்ள வந்துருவார்?
சார் எண்ட் ஆஃப் த டே ஓட்டு தானே. அதான் ஓட்டுல தான் இருக்காரு. ஒரு வாட்டி இருக்காரு. சௌந்தர்யா போன See, வாட்டி சௌந்தர்யாவெல்லாம் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கை உடைஞ்சப்ப முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட், ராணுவ செகண்ட், இல்ல தேர்ட். நீங்க இப்படி யோசிங்க. இப்போ வந்து ரயானோ இல்ல மஞ்சரி இவங்க யாராவது வந்து டிடிஎஃப் வின் பண்ணி 5th பொசிஷனுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கண்டிப்பா தீபக் கை வைக்க மாட்டாங்க. அண்ட் ராணவை விட அதிகமா முத்து, சௌந்தர்யா அண்ட் யாரு ஜாக்லினோட ஓட் பேஸ் கண்டிப்பா அதிகமா இருக்கும். டாப் அப்படி 6ன்னு வச்சுங்க. நான் எப்படி சொல்றேன்னா மிட்வீக் எவிக்ஷன் இருக்கு, டாப் 6ன்னு வச்சுங்க. அது ஓகே, அது இருக்கலாம் சார், அது சொல்ல முடியாது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராணா வந்து எப்படி சேனல் என்ன டிசைட் பண்றாங்க, அவர்கிட்ட கண்டென்ட்டே ஒன்றும் இல்லை, வெறும் ஓட்டு மட்டும் வருதுன்னா அதையும் பார்ப்பாங்கல்ல. இல்ல நீங்க எப்படி குழம்பிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் ராணுவ கான்செப்ட்ல வந்து குழம்பி இருக்கிறோம். அவரும் உள்ளே ஹவுஸ் மெட்ஸ் அப்படிதான் குழம்பி இருக்கிறாங்க. அவர் ஒரு குழப்பவாதி, குழப்பமான ஒரு இதுதான் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இனவே ராணுவ இருக்கிறது இன்னொரு விதத்துல ஒரு பெரிய த்ரெட் யாருக்குன்னா, இந்த மாதிரி போச்சுன்னா இந்த த்ரெட் யாருக்கு உண்மையிலேயே வந்து கிராஷ் ஆகும்னா, சும்மா ஜென்ரலா இந்த ஜாக்லின் தீபக் நான் வரப்போ ஒரு தடவை பார்த்தேன். ராணவ் தீபக்குலாம் மேல இருந்தான். ராணவ் செமையா இருந்துச்சு அது பார்க்கும்போது. சவுண்டுக்குலாம் மேல சார். ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன், செகண்ட் ராணவ், தேர்ட் சவுண்டு, ஃபோர்த் ஜாக்லின் அவன் வரும்போது. வரும்போதெல்லாம் இல்ல கை உடைஞ்சப்போ. கை உடைஞ்சப்போ அதுதான் நாமினேஷன்ல இவங்க எல்லாரும் இருக்கும் போதுன்னு சொல்லுவாங்க. அதான் வரும்போதெல்லாம் அவர் கீழே தான் இருந்தாரு. அந்த பிராங்க் அப்போ அந்த தேர்ஸ்டே வந்து அவரோட ஓட் பேங்க் வந்து சரசரன்னு மேல போயிடுச்சு. அந்த ஸ்கூல் பிராங்க் அப்பதான் ஸ்கூல் பிராங்க் அப்போ கீழே இருந்தாரு. அது உண்மையிலே ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு ப்ரோ. அந்த டார்கெட் பண்ற மாதிரி அது எல்லாமே சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸாக்ட்லி சிச்சுவேஷன் அமைஞ்சு அருண்கிட்ட போய் சொல்லி சரியா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே பார்க்கும்போது எமோஷனலா தான் இருந்துச்சு. உண்மையிலே ஆனா பார்க்கும்போது ரெண்டுமே சிம்பத்தி ஓட்டு தான், எல்லாமே சிம்பத்தி ஓட்டு தான். அதான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஓட்டு. ஆனா அந்த வீக் பூரா முத்து இல்லைன்னு, முத்து இருந்தாரா இல்லையான்னு தெரியல. ராணுவுக்கு ஓட்டு போட்டுருக்கேன். நீங்க ஒரே ஒரு ஓட்டு மட்டும் சும்மா வச்சு சிம்பத்தி ஓட்டு தான். அதான் கஷ்டமா இருந்த மாதிரி. பாத்தீங்களா எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. அதான் ஸ்கூல் டாஸ்க் அப்பதான் சிம்பத்தி ஓட்டு தான் எனக்கு. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நம்ம இவ்வளவு சீக்கிரம்லாம் மக்கள் வந்து முதல்ல வேணா அந்த எமோஷனல் இதோட போகலாம். ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் தெளிவா ஆயிடுவாங்க, இவனுக்கு எதுக்கு நம்ம போடணும் அப்படின்றது. ஆனா ஓட் பேங்க் இருக்கு சொல்ற மாதிரி. நீங்க கைய வச்சுட்டு வந்தோடனே அப்படியும் சௌந்தர்யா அவுட் ஆயிடும் அப்படின்னு வச்சுங்க. இன்னும் ஒருத்தர் 2 பேர் அவுட் ஆகுற வரைக்கும் இவன் நின்றுட்டு அதுக்கு அடுத்தது ஆட்டான். அந்த டாப் 8 நிப்பாங்களா 2 பேர் வெளியே வச்சுட்டு, இல்ல 10 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். 10ல 8ஆவதோ 7ஆவதோ வந்துட்டானா எப்படி இருக்கும் சிம்பத்தி ஓட்டு? வரவே சான்ஸ் இருக்கும். இல்ல சார், இல்ல பாலாஜி சார்ட்ட அதான் சார், நான் மஞ்சரி இதை ஃபுல் கேமே நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 ஆப்ஷன் தான் சார் அவங்ககிட்ட இருக்கிறது. 2 ஆப்ஷன் தான் அவங்க வச்சிருக்காங்க, கான்பிடண்டா வச்சிருப்பாங்க நான் நம்புறேன். ஒன்னு டிடிஎஃப் இல்லைன்னா மணி பாக்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பார்த்துட்டு தான் பேசுறாங்க. ஒன்னு டிடிஎஃப் முத்து அடிக்கணும், இல்ல மஞ்சரி அடிக்கணும். இந்த 2 இருந்தாலே மஞ்சரி உள்ள வந்துருவாங்க. ஏன்னா நம்ம என்னதான் இல்ல மஞ்சரியோட ஏம் சொல்றேன் ப்ரோ. அவங்களுக்கு வந்து மஞ்சரி தான் சொன்னாங்களே ஜாக்லின் கூட உட்காரும் போது முத்து வந்து டிடிஎஃப் அடிச்சா நல்லதுன்ட்டு. அது அவங்களுக்கும் தெரியும், முத்து ஓட்டி உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்ட்டு. அது தெரியும், தெரிஞ்சுதான். இல்ல டிரான்ஸ்பர் ஆகும் ப்ரோ. ஃபைனலுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஒரு டிக்கெட் கிடைக்கும். இப்போ அவங்க வந்து ஃபைனல் வின் பண்றதெல்லாம் மறந்துடுவாங்க பிரதர். அதெல்லாம் வந்து இப்போ அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியும். தீபக் உட்பட அவருக்கு வந்து வின்னிங்கான சான்சஸ் கம்மின்றது கண்டிப்பா தெரியும். அப்படி இருக்கும்போது யார் அந்த ஃபைனல் டே போறாங்க ஸ்டேஜுக்கு அப்படின்றது தான் அவங்க யோசிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை முத்து டிடிஎஃப் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இட் வுட் பி கேம் சேஞ்சிங். இது அவர் டைரக்டா ஃபினாலே வீக் போறாருன்னா இந்த 2 வீக் வந்து மஞ்சரியை வந்து அது கண்டிப்பா கூட்டிட்டு வரும். அந்த ஓட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அவங்கள வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு கூட்டின்னு வரும். அப்பதான் வந்து யார் அடி வாங்குறாங்க, அந்த அடி வந்து ப்ராபப்ளி தீபக் குழுதா சௌந்தர்யா குழுதா அப்படின்றது தெரியல. இல்ல சார், இல்ல பாலாஜி சார் ஓட்டு வீழும். ஆனா அந்த வீக்ல தானே ஓட்டு வீழும். ஆனா அந்த வீக்ல தானே மணி பாக்ஸும் வைப்பாங்க. அந்த இதை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இவரு சொல்ற மாதிரி தான் பாலாஜி. அவர் சொல்ற மாதிரி பணம் வந்து 10 to 12 lakhs டச் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டில் வந்து மஞ்சரி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி போயிடுவாங்க.
அதெல்லாம் சும்மா எல்லாரும் 15-20லாம் சும்மா இவங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றது. பணம் 10லேருந்து 12 ரூபா தாண்டிடுச்சுன்னா 100% மஞ்சரி. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்லேயே 1-2 பேர் நமக்கு 5ல நின்று என்ன ஆக போகுது, நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. 1-2க்காவது வேல்யூ இருக்குது, 3-4-5ல பெருசாக வேல்யூ இல்லைன்னு 100% இந்த கால் எடுப்பாங்க. அண்ட் மஞ்சரி மாதிரியான ஒரு ஆள் இது யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. காரணம், இது எந்த விதத்திலையும் தேர்டு ஃபோர்டு போய் இருந்தேன்னு சொல்றதுல எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஒருவேளை இது 7 to 10 lakhs இல்லை 7 to 12 lakhs வரைக்கும் போகிற அந்த ரேஞ்சில் இந்த காசை எடுக்கிறதுக்கு தான் மஞ்சரி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. பட் விஷால் இருந்தா விஷால், அருண் இருந்தா அருண், இல்லை மற்றவங்க இருந்தா அதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த பெட்டியை தூக்க. மஞ்சரி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் ரயானுக்குமே சான்ஸ் இருக்கு ப்ரோ. சார் ரவி சார் இதோட இன்னொரு மேட்டர் சொல்றாங்க இல்லைங்க, முத்து ஒன்னத்தை போட்டு விட்டுருப்பாரு ராணுவ அடிச்சா டைட்டில் எடுக்கணும் இல்ல மணி பாக்ஸ் எடுத்துடணும், எவ்வளவு காசு இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, நீ எல்லா சீசனையும் எடுத்துப்பாரு, வின்னர் ஞாபகம் இருப்பாங்க, மணி பாக்ஸ் எடுத்தவங்க ஞாபகம் இருப்பாங்க, ரன்னர் ஞாபகம் இருக்க மாட்டாங்க அப்படின்றாரு. ஆமா, மணி பாக்ஸ் வந்து ஹீரோ ஆஃப் த சீசன் தான். மணி பாக்ஸ் எடுக்கிறவங்க ஹீரோ இல்ல ஹீரோயின் ஆஃப் சீசன். ஆஹா, இது ஒரு சும்மா ஒரு க்ளூ நீ எடுன்னு இன்சர்ட் பண்ணி விட்டாரு முத்து. இல்ல உண்மைதான். இல்ல அவர் சொல்றது அதுதான், அவர் அது கரெக்டா ரிமைண்ட் பண்ணி அந்த பாயிண்ட் அடிக்கிறாரு. அதான் உண்மை. நம்ம பாருங்க எந்த சீசன் எடுத்தாலும் நம்ம அதே மாதிரி சொல்லுங்க சொன்னது கரெக்ட் தான். சாரி டு இன்டரப்ட். அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி தான் அவனும் அதை எடுக்கக்கூடியவன் தான். ஏன்னா அவன் இப்போ நேத்து கூட சொல்லிட்டு இருந்தான், முதல்ல நாளைக்கு நான் இருக்கேனான்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கேட்டதுக்கு இந்த பதில் சொல்லுவான், நாளைக்கு முதல்ல நான் இருக்கேனான்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவன் மைண்ட்லயும் இது ஓடுறதுக்கு நிறைய ப்ராபர்ட்டி இருக்கு. அதாவது 10 லட்சம் இருந்தா இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அதை நம்ம முதல்ல போய் எடுத்துருவோம்னு எடுத்தாலும் எடுத்துடலாம். சார் நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துருவாங்க சார். இல்ல அது அது செய்யக்கூடியவன் இல்ல ரவி சார், இல்ல இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு மணி பாக்ஸ்ல எந்த கார்டு இப்போ ஒரு 5 கார்டு வச்சு இருக்குன்னா மணி பாக்ஸ்ல அந்த ஒரு கார்டுல எந்த கார்டு வச்சாலும் மேட்ச் ஆகுது, ரன்னர்லயும் எந்த கார்டு வச்சாலும் மேட்ச் ஆகுது. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான் தெரியல. ஆனா கேம் பூரா இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் காம்படிஷனா போயிட்டு இருக்கு. வின்னிங்கெல்லாம் ஒரு குழப்பம் இல்லை எனக்கு. ஒரே ஒரு சாரி, நான் ட்ராப் ஆஃப் ஆகுறேன். கனெக்ட் லேட்டர். ஓகே, தேங்க்ஸ். Thank you. ஜெஃப்ரி ஏதோ அது ஜெஃப்ரி ஜாக் சொன்னா அது உண்மையா ப்ரோ? டெலிகாஸ்ட் ஆகல, அது உண்மையா? அது என்ன நிஜமா? அது ஆமா சார் நமக்கு தெரிஞ்சவரும் ஒருத்தர் உள்ள ப்ரோ ரொம்பலாம் தப்பாலாம் பேசல ப்ரோ, ரொம்பலாம் ஓட்டியே மதிக்காம ஒன்னத்தை பண்ணிட்டாரு. அது ரொம்ப ஆடியன்ஸ பாத்தியே ஒன்னு சொல்லிட்டாரு. அது வந்துச்சு ப்ரோ, அது வந்துச்சு. அப்படின்னா நீங்க பாட்டு பாடுறது நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் நீங்க ஓட்டு போடலன்ற மாதிரி எல்லாம் கேட்டான், அது தெரியும். அதுக்கப்புறமா லென்த்தா ஒண்ணு பேசிருக்காரு, கட் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆடியன்ஸ் பாத்து லைட்டா இது ஜெஃப்ரி பாசிட்டே சொல்லிட்டோன்னா உள்ளேயா சிக்கன் குத்துறாரு, வெளியவா சிக்கன் குத்துறாரு, போவோம் வெளியே சிக்கமா குத்துறாரு. அவனுக்கு அந்த புரிதலோட பேசுறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. இல்லாட்டி புரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல. ஜாக்லின் அங்க வந்து பர்பஸா தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தான், அது ரொம்ப பிளானிங்கா தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தான். அது வந்து அவனுக்கு ஒன்று இருந்ததுன்னா அதை தனியா கூப்பிட்டு கூட சொல்லியிருக்கலாம். இத்தனை பேருக்கு எதிர்க்க சொல்லி அதை கிளாரிட்டி இனிமேல் அவன் கொடுத்தேன்னு இந்த கேம்ல இருந்து என்ன ஆக போகுது? ஆனா அந்த கிளாரிட்டி இல்ல சார், நான் ஜாக்கிட்ட பண்ணதோட பீப்புள் கிட்ட பண்ணிருக்கலாம் நான் நினைச்சேன். அது ரொம்ப அது நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கு தெரியுது. அது என்ன மாதிரி வேற சும்மா வேற எதுவும் சும்மா பண்ண இல்ல, அங்க இருந்தவங்க மூஞ்சி எல்லாமே மாறிடுச்சான். கெட்ட வார்த்தை எல்லாம் பேசல, லைக் நீங்க அவ்வளவு நல்லவங்க இல்லைன்ற மாதிரி பேசிட்டான்னு வச்சுக்கலாம். இல்ல சார் ரவி சார், எனக்கு ஜெஃப்ரி எங்க மிஸ் பண்ண எனக்கு உண்மையில என்ன சொல்றேன்னா, ஜெஃப்ரி மேல ரொம்ப இது மணி பாக்ஸ் எடுக்கிறதுல அதுல எதுக்கு பாவம் பாக்குறீங்க அப்படி எல்லாம் கேட்பாங்க. நான் கேமையும் தாண்டி நான் மணி பாக்ஸ் எடுக்கணும்னு நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரா இல்ல அவன் மிஸ் பண்ணது நான் என்னதுன்னு சொல்றேன்னா,
எங்க அவன் முத்து கூடயும் தீபக் சார் கூடயும் க்ளோஸ் ஆகாம போயிட்டானோ, அது ஒரு பெரிய, அது ரொம்ப பெரிய இதாயிட்டோ, அது ரொம்ப மிஸ் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பவுண்டரி தானே அவன் பவுண்டரிய வந்து ஆண்களோட அதுவும் வயசா விளையாடக்கூடியவங்களை அப்சர்வ் பண்ணி அவங்க கூட சேர்றதை விட அதுக்கு ஆப்போசிட் செக்ஸ் யாரோ ஐ மீன் ஃபீமேல்ஸ் கூட தான் டிராவல் ஆகணும்ன்ற டிசிஷன் எடுத்ததே அவன் தானே. இப்ப இல்ல சார், எனக்கு கோவா கேங் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. இந்த விஷாலே அன்சிதா அங்க போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல பிரதர், நீங்க கேங்கே விட்டுருங்க. ஒரு வாரம் பவித்ரா, ஒரு வாரம் அன்ஷிதா, ஒரு வாரம் ஜாக்லின், ஒரு வாரம் ஏன் சௌந்தர்யா, இப்படி நீங்க 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 ஏதாவது ஒரு மேல் கண்டஸ்டன்ட் ஜெஃப்ரிக்கு கேட்கல வெற்றிய விட்டதுக்கு தான் இருக்குமே தவிர கேம் இல்ல. ஆனா ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவனுக்கு வந்து இந்த கேம்ல சர்வைவல் தான் பாயிண்ட். இவன் எவ்வளவு நாள் சர்வை பண்றானோ அதை தான் பாயிண்டா பாத்துக்கிட்டானே தவிர இவனுக்கும் கேம் ஸ்பிரிட், கேம் மோட்டோ, கப்பு இதெல்லாம் அவன் மைண்ட்ல இல்ல. இப்ப நல்லா விளையாடணும் அப்படின்னா டிடிஎஃப் இந்த டிக்கெட் ஃபினாலே வந்து பயன்படுத்திக்கணும்ன்ற ஒரு ஸ்பார்க்கோ அதெல்லாம் கிடையாது. போற வரைக்கும் வண்டி போட்டு பெட்ரோல் நின்னா வெளில போட்டோம் அப்படின்ற மாதிரி விளையாடுறதுனாலதான் அப்படிதான் ப்ரோ. இல்ல அதுதான் சார் சொல்றேன், அந்த பழக்கம் தான் அவன் தாட்டே அப்படி ஆக்கிடுச்சுன்றான். ஆமா ஆமா, அது உண்மைதான். அவன் பழக்கம் அவனுக்கு எப்படி யாரை நோக்கி டிராவல் பண்ணணும்னு அவன் தானே டிசைட் பண்ணும். நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. இதை நான் சொல்ல வந்தேன். நான் அவர் கணக்கு அப்படியே எல்லாருமே கிளம்பிடலாம். என் பண்ணி ஐ திங்க் நம்ம 2-3 hours பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா. அதான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, கிளாட். இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லாருமே உட்காந்து கேட்டுருக்கீங்க. பேச முடியாதவர்களுக்கு பேசுறதுக்கு இன்னும் நிறைய சந்தர்ப்பமும் சம்பவங்களும் இருக்கு. ஸோ வில் டாக். தேங்க்ஸ் செக்வா, சரவணா, பிரியன்ஷ், எவ்ரிபடி, விஜயம், ஆல், அண்ட் வில் மீட் அகைன். சரிங்களா? நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.